எனக்கு கை கால்லாம் வலிக்குது. எங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. நடந்து நடந்து கால்லாம் செவந்து போச்சு. பீம், நீ சொன்னதால தான் இவ்வளவு தூரம் நடந்து வந்தோம். ஆனா குரங்கு இல்ல. ஏன் குரங்கு பொம்மைய கூட பார்க்க முடியல? காளியா, கண்டிப்பா அந்த பறவை நம்மள குரங்கு இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகும். எங்க? அங்கயா? நண்பர்களே, அந்த பக்கம் போங்க. குரங்கு கிடைச்சிருச்சு. அங்க பாரு, எவ்வளவு குரங்கு இருக்குன்னு. அங்க பாருங்க. அதோ அங்க பாருங்க. இந்த பக்கமும் குரங்கு இருக்கு, அந்த பக்கமும் குரங்கு. எல்லா பக்கமும் இருக்கு. பீம், இதுல நம்ம தேடி வந்த குரங்கு எது? கேட்டசல் நம்மள இங்க கொண்டு வந்திருக்குன்னா அப்ப இங்கதான் கண்டிப்பா அந்த 2 குரங்கும் இருக்கும். இதுங்களாம் ரொம்ப கோபமா இருக்குதுங்களே. நண்பர்களே, அங்க பாருங்க கதவு. மெதுவா போங்க. இல்ல இல்ல, வேகமா ஓடுங்க. சோதனை பண்ணு. பிரமாத ராஜு. அம்மா, இது என்னது ராஜு? ஜக்கு, இது அங்கிள் ரெடி பண்ண சூப்பர் கம். ஆமா ஜக்கு, இத வச்சு எந்த பொருளையும் ஒட்ட வச்சிடலாம். அது திரும்பவும் உடையவே உடையாது. இப்ப பாருங்க. அடேங்கப்பா, இது டோலக்பூருக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஆமா பீம், நாம நாளைக்கு இத மகாராஜா கிட்ட காட்டலாம். ப்ரொஃபசர் அங்கிள், இத சாக்க வச்சு வீட்டுக்கு வாங்க. லட்டுவை சாப்பிட்டுட்டு உங்க கண்டுபிடிப்பை பத்தி மன்னர் கிட்ட சொல்லலாம். பிரமாத சுட்கி, அருமையா சொன்ன. உடனே கிளம்புங்க. உன்னை நான் சாப்பிட்டே தேருவேன். இல்லைன்னா என் பேரு பல்லியன் கிடையாது. நான்
சூப்பர் கம்ல விழுந்துட்டேன். என்ன காப்பாத்தீங்க. ஏய், உங்களதான். பேட்டை என்கிட்ட கொடு, நான் பேட்டிங் பண்ண போறேன். எந்த ஊரு? என் தலைவர் வெளியில வந்தாருன்னா உன்னை சும்மா விட மாட்டாரு. அவன் வெளியில வரட்டும், நான் அவனை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். தலைவா! இது என்ன? உன்னதான் நான் சொன்னேன்ல, உன்னை ஒரு வழி பண்ணுவேன்னு. இந்தா உன்னுடைய பேட்டையும் எடுத்துக்க. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, நீ யாரு? ஏன் தாக்குதல்ல இருந்து நீ தப்பிச்சிட்டியே? அப்படியா? முடிஞ்சா மோதி பாரு. ப்ரொஃபசர் அங்கிள் உன்னை மறுபடியும் பள்ளிய மாத்திடுவாரு. அப்படியா? ஈமா சூப்பர் கம்பல்லி, என்னை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. பீம். பீம், இனிமே எல்லாம் சரியாயிடும். விடுங்க, என்ன விட்டுருங்க. ஒழுங்கா என்ன விட்டுருங்க. சொல்றத கேளுங்க. ஒழுங்கா என்ன விட்டுருங்க. விடுங்கன்றல. சொல்றத கேட்கலையா உங்களுக்கு? பீம், அதுக்கு இன்னும் உன் மேல கோபம் இருக்கு. அதான் உன் மேல ஏறி வந்து உன்னை முறைச்சு பாக்குது. என்னாச்சு காளியா? எப்படி கீழே விழுந்த? காளியா, நீ கண்ணை திறந்துகிட்டு நடக்க மாட்டியா? கொஞ்சம் வாய மூடுறீங்களா? அவங்க எங்க ஓடி ஓடி போறாங்க? ஓட்ட பந்தயம் நடத்துறாங்களா இருக்கும். ஓஹோ, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா வாய்க்கு வந்ததை பேசுவீங்க. வாங்க, அவங்க பின்னாடியே போகலாம். பயங்கரமா பசிக்குது. போன தடவை கூட நமக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. முடியாது, இதுக்கு மேல பொறுக்க முடியாது.
அது சரி, இவங்க எல்லாரும் எங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க? நாம உடனே கண்டுபிடிச்சு ஆகணும். பாத்தீங்களா, நாம சீக்கிரமா வந்துட்டோம். ஆனால நீ தானே ஜெயிச்ச பீம். சரி, உனக்கு எங்க தாத்தாவை தெரியுமா? உங்க தாத்தா இருக்காரே, அவரு ரொம்ப பெரிய ஆளு. அது மட்டும் இல்ல, அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். ஆமா, இந்த உலகத்துக்கு சுலபமா வந்துட முடியும். பசங்க, அந்த பசங்க எங்க போயிட்டாங்க? நான் சொன்னேன்ல, காப்ளினை எதிர்த்தா வசமா மாட்டிப்பீங்க. இப்போ உங்களோட அந்த அழகான தேவதைகள் மட்டும் இல்ல, நீங்க பாக்குற இந்த குழந்தைகளும் இங்க சிக்கிக்கிட்டாங்க. இந்த தடவை பார்த்துடுவோம். இந்தா. நம்ம கிட்ட இப்ப நேரம் இல்ல, பேச்செல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப விஷயத்தை கேளுங்க. காப்ளின்ஸ் உங்க மேல அக்னி பந்த வீசினா, உங்க இடதுகை விரல்களை இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அக்னி பந்த சுலபமா அழிச்சிட முடியும். இன்னொரு விஷயம், காப்ளின்ஸ் உங்க மேல சிறைபிடிக்கிற பந்த வீசினா அத உங்க மேல நீங்க படாம பாத்துக்கணும். இல்லைன்னா நீங்க எல்லாரும் அதுக்குள்ள மாட்டிப்பீங்க. மறுபடியும் எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதோட உங்களுக்கும் நன்றி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். தேவதை உலகமும் தொலைநோக்கி ரகசியமும் ரகசியமா தான் இருக்கணும். நீங்க எல்லாரும் எங்களுக்கு வாக்கு கொடுக்கணும். இந்த ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. இத பாருங்க, இத தேடித்தான் நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். இந்த பதக்கத்தோட வரைபடம் தான் இது பீம். யார் நீ? உனக்கு இது எங்க இருந்து கிடைச்சது? என் பேரு துரை. இத என்னோட அப்பா தான் என்கிட்ட கொடுத்தாரு. ஏன்னா எங்க ஊர்ல சண்டை நடந்தது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஜெராகோஸ் என்கிற ஒரு சைத்தான் இந்த பதக்கத்தை எங்க கிராமத்துல இருந்து திருடிட்டான். அவன் இத தவறான முறையில பயன்படுத்தினான். மக்களை தன்னுடைய அடிமைகளா ஆக்கிட்டான். ஆனா யூஜி அவனுக்கு சவாலா இருந்தான். கடைசி தாக்குதல் போது அவன் அந்த பதக்கத்தை ரெண்டா உடைச்சிட்டான். அந்த சண்டையில அந்த பதக்கம் யாரு கைக்கும் கிடைக்காம தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த பதக்கத்தை தேடி மறுபடியும் ஒன்னா சேர்க்கிற ரகசியம் இந்த வரைபடத்துல இருக்கு. இந்த வரைபடத்தை எங்க அப்பா தான் பாதுகாத்து வந்தாரு. இத அடையத்தான் இருவரும் எங்க கிராமத்து மேல படையெடுத்தான். அது சரி, யார் அந்த கிர்போரோ? அவனும் ஒரு மோசக்கார சைதான்டா. சரி, உன் அண்ணன் இப்ப எங்க இருக்கான்? கிரிபரோக்கு இந்த வரைபடம் கிடைக்கலன்னதும் எங்களை பிடிக்கிறதுக்காக வீரர்களை காட்டுக்குள்ள அனுப்பிட்டான். என் சகோதரன் கானோ காட்டுக்குள்ள ஓடி போயிட்டான். கிரிபரோவோட வீரர்களும் அவனை பிடிக்க காட்டுக்குள்ள போனாங்க. என்னால எதுவும் செய்ய முடியல. நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன். இனிமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல தோரை. முதல்ல நாம உன் சகோதரனை கண்டுபிடிப்போம்.
ஆப்பிரிக்காவுல எவ்ளோ விலங்குகள் இருக்குல்ல. உங்களுக்கு தெரியுமா இது எல்லாம் என்னுடைய நண்பர்கள். நிஜமாவா? இது பாத்தியா, இந்த யானைக்குட்டிக்கும் லட்டு பிடிச்சிருக்கு. நானும் இதுங்களோட நட்பா பழகலாமா? நட்பு மட்டும் இல்ல, இதுங்க மேல ஏறி சவாரியும் செய்யலாம். இது மேல நான் தான் உட்காருவேன். அங்க பாருங்க, ஒரு பெரிய யானையோடைய தும்பிக்கையில ஒரு சின்ன யானை உட்கார்ந்துகிட்டு இருக்கு. என்ன விடு. இந்த நதி ரொம்ப ஆழமா இருக்கு, நாம மூழ்கிடுவோம். பயப்படாதீங்க, நம்ம யானைகளுக்கு நல்லா நீந்த தெரியும். கிராமத்துல கிர்பரோவோட ஆளுங்க தான் இருக்காங்க. ஊர் மக்கள் அவன் அடிமைகளா அடைச்சு வச்சிருக்கான். சரி, என் கானு எங்க? என் சகோதரன் எங்க? அவனை தேடி எங்க வீரர்கள் காட்டுக்குள்ள போயிருக்காங்க. இந்நேரம் அவங்க அவனை கண்டிப்பா பிடிச்சிருப்பாங்க. இனிமே நாம ஒரு நொடி கூட தாமதிக்க கூடாது. உடனே நாம கானுவை தேடியாகணும். சரி, நம்ம எங்க இருந்து தேட ஆரம்பிக்கிறது? இந்த காடை பாத்தியா எவ்வளவு பெருசா இருக்கு. கானு அந்த வரைபடத்தோட இன்னொரு பாதையை தேடிதான் போயிருப்பான். நாமளும் அதை தேடி போறதுதான் நல்ல. என்ன மாதிரி ஒரு மாவீரன் உங்க கூட இருக்கும்போது எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? இவர்தான் நம்ம மாவீரன் காளியா. ராஜு, இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். இந்த ராஜு உன்னோட பார்சல். அடடா, இந்த காம்பஸ் உண்மையிலேயே நமக்கு உதவியா இருக்கும். இதுல ஒரு முள்ளு தெரியுதுல, அந்த முள்ளு எப்பவுமே வடக்கு பக்கத்தை தான் காட்டும். அப்படியா? இது கையில இருந்தா நம்ம தொலைஞ்சு போகவே மாட்டோம். அது சரி ராஜு, இத உனக்கு யாரு அனுப்புனாங்க? ப்ரொஃபசர் டூம் கேட்டோ தான். போன தடவை அவரை பார்க்க நான் போனேல, அப்ப வழி தவறி போயிட்டேன். இனிமே அந்த மாதிரி வழி தவற மாட்டேன். காளியா, ராஜு கிட்ட அந்த காம்போஸ கொடுத்துடு. எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? இது ஒண்ணும் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு பொருள் கிடையாது. சரி, உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா அதை நீயே வச்சுக்கோயே. ஆனா அந்த சிகப்பு பட்டனை மட்டும் அழுத்தாத. ஏன் அழுத்த கூடாது? காளியா, எப்படி இருந்தது? சரி, உன்கிட்டயே வச்சுக்க. இந்த பிரயோஜனம் இல்லாத பொருள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாத. இதுல இந்த சிகப்பு பட்டனை நான் உனக்காகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தலைவர் உன்கிட்ட இருந்து இத புடுங்குவாருன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இவன் தான் எல்லாத்தையுமே புடுங்குவானே. அது மட்டும் இல்ல, நம்ம காளியா யாரோட பேச்சையும் எப்பவுமே கேட்கவே மாட்டான். சிகப்பு பட்டனை அழுத்தாதன்னு சொன்னா போதும், உடனே அவன் அதை அழுத்திடுவான்.
பாத்தியா பே, கண்காட்சியில எவ்வளவு கடைகள் இருக்கு, நிறைய மக்கள் வந்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குல்ல? இங்க இருக்கிற எல்லாத்தையுமே எனக்கு வாங்கணும் போல இருக்கு. என்னாச்சு? இந்த கண்காட்சியில நீயும் ஒரு கடைய போட ஆசைப்படுறியா? அட என்ன ராஜு, நீ எதுக்காக இப்படியெல்லாம் பேசுற? பீம், அனாவசியமா கடைய சுத்தி பார்த்துட்டே இருந்தா நமக்கு போர் தான் அடிக்கும். வா, அந்த ஜெயிண்ட் வீல்ல போய் உட்காரலாம். உனக்கு போடணும்னா நீ போய்க்கோ. நான் இங்க இருக்கிற துணிமணிகளையும் எனக்கு பிடிச்ச வளையல்களையும் வாங்க போறேன். வாங்க வாங்க, என்ன வாங்கணுமோ வாங்கிக்கா. நாங்க ஜெயிண்ட் வீல்ல விளையாடிட்டு தான் வருவோம். நல்ல ஜாலியா சுத்த போறோம். அங்கதான் ரொம்ப ஜாலியா இருக்கும், இங்க போர் அடிக்கும். என்னாச்சு தலைவா? உங்களால முடியலையா? இப்போ உங்க 2 பேருடைய கதையை முடிக்கவா? எங்க கிளம்பிட்ட பீம்? உனக்கு என்ன பண்ணணும்? இத பாரு ராஜு, நான் ஒன்னும் உன்கிட்ட பேசல. ஆண்டியா, அப்ப ஏன் குண்டா மாதிரி வழி அடைச்சிட்டு நிக்கிற? வழி விடு, நாங்க கிளம்புறோம். சரி, வழி விடலன்னா என்ன பண்ணுவ? 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. காளியா, நாங்க ஜெயண்ட் வீல்ல போய் உட்கார போறோம். வேணும்னா நீயும் எங்க கூட வாயேன். ஜெயிண்ட் வீல்ல விளையாடுறதுக்கு நான் ஒன்னும் உங்களை மாதிரி சின்ன குழந்தை கிடையாது. தைரியம் இருந்தா இந்த ஹேமரை நல்லா தூக்கி இதுல அடிச்சு அந்த மணியை அடிக்க வைக்கணும். ஆனா காளியா, நாங்க அதுல விளையாட தான் ரொம்ப ஆசைப்படுறோம். ஜெயின் வீல்ல நம்ம அப்புறமா உட்கார்ந்து விளையாடலாம் பீம். காளியா சொன்னதை செய். அவன் வாய்க்கு உடனே ஒரு பூட்டை போடு. சரி, அப்படியே செஞ்சிடலாம். வணக்கம் மகாராஜா. வாங்க பசங்களா, டோலக்பூரோட எல்லைய தாண்டினா அங்க ஒரு அற்புதமான மலை இருக்கு, நீலி மலை. நீங்க எல்லாரும் அங்க கொஞ்ச நாள் போய் சுத்திட்டு வரணும்னு நான் விரும்புறேன். அதுக்காக டென்ட்டும் ட்ரெக்கிங்காக எல்லா பொருட்களையும் நான் தரேன். இதை என்னுடைய சின்ன அன்பளிப்பா ஏத்துக்கணும். இந்த கேம்புக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எல்லாரும் போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீலிமலைக்கு நம்ம ஊர்ல இருந்து நீங்க எல்லாம் போறீங்க இல்லையா சேனாதிபதி? ஆம் மகாராஜா. அது மட்டும் இல்ல, போறதுக்கு முன்னாடி நீங்க ராஜகுமாரிய சந்திச்சிட்டு போங்க. சீக்கிரம் வா காளியா, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. தள்ளாதீங்க தலைவா. என்னால ஒன்னும் லேட் ஆகல. லேட் ஆனதுக்கு காரணம் இந்த பீம் தான். மகாராஜா கிட்ட அப்படி என்னதான் பேசிக்கிட்டு இருந்தானோ. சீக்கிரமா திரும்பி வாங்க பசங்களா. ஏம்மா, நீலிமலையில இருந்து உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அங்க என்ன இருக்கு? வெறும் கல்லுங்க தானே இருக்கு. சீக்கிரமே வந்துருவோம். ஆஹா, எவ்வளவு நாளைக்கு அப்புறம் நாம இப்படி சுத்த கிளம்பி இருக்கோம்ல. ஒரு பழைய மலை மேல இப்ப நாம ஏற போறோம். காளியா, இது வரைக்கும் நாம யாரும் இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது. அது தெரியுமா உனக்கு? அந்த நீலிமலை மாதிரி வேற இடமே இல்லைன்னு எல்லாருமே சொல்றாங்கப்பா, தெரியுமா? இதுதான் நீலிமலை. இந்த மலை நீளமாவும் இல்லையே. அதுவும் சரிதான். அப்ப எதுக்கு இத நீலிமலைன்னு சொல்றாங்கன்னு தெரியல. அடங்கப்பா, அது வெறும் பேர் தான்ப்பா, பேர் தான். புரியுதா?
நான் என்ன கேள்விப்பட்டேனா, பாதாளபுரத்துல தோத்து போன அந்த வீரர்கள் இப்பவும் இந்த மலையில இருக்காங்களாம். தலைவா, ரொம்ப பயமா இருக்கு. டோலக்பூர பழி வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. போதும் காளியா, எதுக்கு இப்ப உங்களை தேவையில்லாம பயமுறுத்துற? இதெல்லாம் வெறும் கதைகள்ல தான் வரும். பயங்கரமா மழை வர போகுது, அதுக்குள்ள டென்ட்டை கட்டிடலாம் வாங்க. என்னாச்சு பீம்? அங்க என்னவோ இருக்கு போல இருக்கு. பீமே, அது வெறும் காத்து தான்பா, காத்து காத்து. பீம், நாம இன்னைக்கு இங்கேயே தங்கிடலாமே. பெரிய அழகுன்னு நினைப்பு. நாளைக்கு டோலக்பூர்காரங்களுக்கு தெரிய வந்துரும் யாரு ஹீரோ யாரு ஜீரோன்னு. சரிதானே தலைவா? நீலிமலைக்கு மேல நாம தான் முதல்ல போறோம். அது சரி, இந்த தகவலை பீம் அனுப்பலன்னு சொல்றானே, அப்போ தலைவா, இது அவங்க எழுதுனதுதான். ஏதோ தந்திரம் பண்றாங்க. உங்க திறமைய பார்த்தா அவங்களுக்கு பயம். தூமகேது அங்கிள் எப்ப இங்க வருவார்னு தெரியலையே. இந்நேரம் அவர் இங்க வந்திருக்கணும் இல்லையா? அதோட அங்கிள் காந்தக மேல ஏதோ ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ண போறாராம். அது டோலக்பூருக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அட, இது என்னது? மேல பாரு பீம். எல்லாரையும் உடனே எச்சரிக்கை பண்ணு. நாங்க இதுல நசுங்கிடுவோம். இல்ல பொசுங்கிருவோம். இல்ல நாம சாம்பல் ஆயிடுவோம்.
இங்க என்ன நடந்தது? இதுக்கான பதில தெரிஞ்சுக்கணும்னா நாம அந்த மலை மேல ஏறிதான் ஆகணும். பீம் அப்பாவி, நாளைக்கு இந்த நீலிமலையுடைய மொத்த சக்தியும் என் கைக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் நான் காமா, உன்னோட திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது. இங்க பாத்தியா, இது என்ன? இது எப்படி உன் கைக்கு கிடைச்சது? என்னுடைய ஆட்கள் எல்லா பக்கத்திலயும் இருக்காங்க. நாளைக்கு நடக்கிறத பாரு. நாங்க பயந்து ஓடல காலியா. மத்த கூட்டாளிகள் எங்க? அவங்கெல்லாம் புத்திசாலிங்க, எப்பவோ போயிட்டாங்க. ஆனா கீச்சக் இன்னும் போகல. என்ன பீம், பந்தயத்தை நீ முடிச்சிருவியா இல்ல டோலக்பூருக்கு திரும்ப ஓடி போறியா சொல்லு. டோலக்பூர்காரங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, எதுக்கும் துணிஞ்சு நிப்பாங்க, எல்லாத்துலயும் ஜெயிச்சு காட்டுவாங்க. கீச்சக் கிளம்பு. போதும், இதுக்கு மேல முடியாது. நாம பாதி மலையை கடந்தாச்சு. இன்னைக்கு இது போதும் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற கீச்சக்? ஆமா பீம், இங்க தங்கிட்டு நாளைக்கு கிளம்பலாம்.